ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ மைவி3யில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரீசெண்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அதாவது 26 ஜூலை 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஹியரிங்காக வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சார் அதாவது எம்டியோட மைவி3யோட எம்டி வந்து சக்தி ஆனந்த் அவர் தரப்பில் இருந்து ஃபஸ்ட் டைம் வந்து பெயில் அப்ளை பண்ணாங்க. அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரீசன் வந்து அது இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க பெயிலுக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 69 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்குன்ற மாதிரி வந்து போலீஸ் தரப்பில் இருந்து சொன்னதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று ஹைகோர்ட்டு ஜட்ஜு டிவி தமிழ்ச்செல்வி மேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியரிங் எப்போ வரும் என்னன்றது கண்டிப்பாக பார்ப்போம். மேபி வந்து கம்மிங் மந்த் ஆகஸ்ட் மந்த்து 5க்கு மேலே கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 3வது முறையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா பெயில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது, 100% பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. ஆப் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த இஷ்யூஸும் கிடையாது, சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக பேமெண்ட் போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ.